தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சென்னை மண்டலத்தில் உள்ள மதுக்கடைகளில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இப்போது தினமும் சராசரியாக 10% மற்ற மண்டல கடைகளில் 5% என மது விற்பனை குறைந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது குறித்து கடந்த சில தினங்களாக மாவட்ட மேலாளர்களுடன் டாஸ்மாக் அதிகாரிகள் ஆய்வு நடத்தியுள்ளனர். டாஸ்மாக் மதுக்கடைகளில் தினமும் சராசரியாக தலா 2 முதல் 3 லட்சம் ரூபாய் வரை, விடுமுறை நாட்களில் 5 லட்சம் ரூபாய் வரை விற்பனை நடக்கிறது. டாஸ்மாகை பொறுத்தவரை சென்னை, மதுரை, திருச்சி, கோவை, சேலம் ஆகிய மண்டலங்களாக செயல்படுகிறது. மாநிலம் முழுவதும் உள்ள மதுக்கடைகளில் தினமும் சராசரியாக 150 கோடி ரூபாய்க்கும், விடுமுறை நாட்களில் 200 கோடி ரூபாய்க்கும் மதுபானங்கள் விற்பனையாகின்றன. இப்போது சென்னை மண்டல மதுக்கடைகளில் கடந்த ஆண்டை விட சராசரியாக 10%, மற்ற மண்டல மதுக்கடைகளில் 5% விற்பனை குறைந்துள்ளது. கணினி மயதிட்டத்தால் மது பாட்டிலுக்கு கூடுதல் பணம் வசூலிக்கும் ஊழியர்களை விரைவாக கண்டறிந்து பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அதிகாரிகள் எடுப்பதால் இப்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்க முடிவது இல்லை. இதனால் மது விற்பனையில் ஊழியர்கள் சரியாக ஈடுபடாமல் இருப்பதும், அதனால் விற்பனை குறைந்துள்ளதும் கடந்த 3 நாட்களாக மாவட்ட மேலாளர்களுடன் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது.